வணக்கங்க. என்னடா உள்ள இருந்து வெளியில வர அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் மட்டும் இல்லைங்க. பரிசுத்த வேதாகமத்துல உள்ள இருந்து வெளியில வந்தவங்க நிறைய பேர். யோசேப்பு அப்படிங்கிறவர் குழிக்குள்ள இருந்து வெளியில வந்தாரு. தானியேல் சிங்கங்களின் கெபியிலிருந்து வெளியில வந்தாரு. லாசரு மறிச்சு போயிட்டாரு, 4 நாள் ஆச்சு அடக்கம் பண்ணி. அவர் கூட கல்லறையிலிருந்து வெளியில வந்தாரு. எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்து 3ஆம் நாள் கல்லறையிலிருந்து உயிரோட எழும்பி வெளியில வந்தாரு. இன்றைக்கு நீங்க கூட பல சூழ்நிலைகள்ல உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? யூ கேன் ஆல்சோ கம் அவுட். இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அவர்களெல்லாம் வெளியில கொண்டு வந்த தேவன் உங்களை வெளியில கொண்டு வர மாட்டாரா? சோர்ந்து போகாதீங்க, டேக் ஹார்ட், தைரியமா இருங்க. இன்றைக்கு நீங்க ஃபேஸ் பண்ற எந்த ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனா இருந்தாலும் கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வருவார். ஹேவ் a nice day. God bless you.